வணக்கம் ப்ரோ. இது நாள் 25 ஆஃப் வாழ்க்கையில் முன்னேற்றம். தூக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நானும் பல நாள் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு அதில் ஒரு வெற்றி. 9 மணிக்கு தூங்கிட்டு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு ப்ரோ. கையோட காலையோட ஓட்ஸ் அரைச்சி ஒரு குளிக்க அதை தூக்கி வாயில போட்டாச்சு. மைதா மாவு மாதிரி இருக்கு. ப்ரோட்டீன் ஓட்ஸ் தான் வாங்கினேன், ஆனால் ஃப்ளேவரே தெரியல. 4லேருந்து ஒரு பழத்தை போட்டு அதே ஒரு கலக்கி வாயில போடலான்னு இருக்கேன். நோவா இன்னும் மறக்கே அவ்வளோ ப்ரோ. நேற்று வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். பையன் கடைசி மூச்சை பிடிச்சிட்டு இருந்தான். டானிக் கிணிக்கு கொடுத்து அப்படி இப்படி தேத்தி வச்சிருக்கேன். அவனுக்கும் சோறு போட்டு நம்ம கேத்தி சாருக்கு 2 நாள் விட்டு ஒரு நாள் தான் சோறு போடுவேன். இவனுக்கும் ஒரு கை நிறைய சோறு போட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நேற்று மாதிரி இவ பூந்து வருவான்னு எனக்கு கதவை சேர்த்து சாத்தி போட்டிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ரெஸ்டே தான். சரி, ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் ஓடி கறி கடைக்கு வந்துட்டேன். நம்மளுக்காக பிரஸ்ஸா தலைவனா இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ரசிச்சுட்டு சூடு கண்ணா பின்னாடி அடினாலும் சரி ஜூஸ் அடிலாம் சொல்லிட்டு ஒரு அத்தியை அரைச்சிட்டு கோழி கடைக்கு போனோம். அவ்வளவுதான், பையனை உரிச்சு வச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ வாழ்க்கை. ஒரு 5 நிமிஷம் தான் ஜூஸ் குடிச்சிட்டு வரதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு நாளைக்கு ரெஸ்டே நாளை. இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து ஒரு 1.5 கிலோ இறைவிக்கு கோழிக்காலும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து சரியான சோர்வு. இந்த மதிய தூங்கினாலே நைட்டு கஷ்டம் தான். இன்னைக்கு தான் ஸ்லீப் சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ண நினைச்சேன். நாளைக்கு பேட்மேன் தான் போல. கையோட நம்ம ஸ்பெஷல் சிக்கனை போட்டு ஃபைபர் நம்ம டயட்ல ஆட் பண்றதே இல்லை. அதனாலேயே இன்னைக்கு வெள்ளரிக்காய் வெட்டுறது வீடியோ எடுக்கலாம் நான் பார்த்தா மறந்துட்டேன். சரி, உங்களுக்காக நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்ல போட்டேன். அதை பார்த்து கரெக்டே போயிருச்சு. புதுசா ஸ்பெஷலா தயிர் சாதமும் நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் மதிய உணவு போட்டு நம்ம ஈவினிங் ரொட்டீனான இறைவியை கூப்பிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு. பழைய ஒர்க்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ப்ரோ இறைவி இவ்வளோ ஆக்டிவ்னு. முன்னாடியில என்னோட தாயோட டியூட்டி இறைவியோட மொட்டை மலை விளையாடுறது. இப்போ நம்ம விஐபி இருக்கிறதுனால என்னோட டியூட்டி ஆகிட்டாங்க. ஒரு 9:30 மணி போல நம்ம பையன் ஒருத்தர் டீ கடைக்கு கூப்பிட்டான். இவன் தான் அது என் பழைய ஜிம்மேட்டு. இவனோட தான் இனிமேல் நம்ம ஜிம்முக்கு போகலான்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கேன். அதை பற்றி தான் ஒரு குட்டி டிஸ்கஷன் போட்டு வீட்டுக்கு வந்து தங்க முட்டையையும் கிரேட்டினையும் போட்டாச்சு. நாளைக்கு பார்ப்போம் ப்ரோ. முன்னேறிட்டுங்க வரட்டா மாமி டூர்.